ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாேருக்கும் நிறைய பேர் மேக்ஸிமம் தப்பு பண்ணுற நிறைய பேர் இது செஞ்சிங்கன்னா அந்த இது வந்து வராமல் இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன தப்புனா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து புறாவுக்கு வந்து சம்மர் சீசன்லையும் சரி வின்டர் சீசன் எந்த சீசன்னாலும் சரி புறாவுக்கு வந்து நோய் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து சின்ன ஒரு இது மாதிரி நான் சொல்கிறேன். அது மாதிரி செஞ்சிங்கன்னா நோய் வராது. நான் செய்கிறேன், எனக்கு நோய் வர்றதில்லை. இப்போ நோய் வந்ததுனால திரும்பி நான் விட்டதை திரும்பி செஞ்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு நோய் உங்கள் கூண்டுக்கு வந்து அட்டாக் ஆகிட்டுன்னா உடனே உங்கள் கூண்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. 2 வாரம் ஆகிட்டு க்ளீன் பண்ணி இந்த கூண்டை. இப்போ திரும்பி க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணும்போது நான் என்ன செஞ்சேன்னா, கீழே கார்ட்போர்டை எடுத்துட்டேன். இந்த பேப்பருக்குலாம் கார்ட்போர்டு போட்டிருக்கேன். அதை எடுத்துகிட்டு பினாயில் ஒரு பாட்டில் வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்க அப்புறமா. பினாயில் வாங்கிட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி வாங்கிக்குவாங்க. நான் வந்து அதையும் காமிக்கேன். அந்த ஸ்ப்ரே வந்து வச்சு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே பின்னால் ஒரு பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரேவை போட்டு லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக அப்படியே தெளிச்சிருங்க. எனக்கு கீழே கார்ட்போர்டுனால நான் ஸ்ப்ரே தான் பண்ணேன். ரொம்ப தெளிச்சுன்னா கார்ட்போர்டு ஊறிட்டுனா ஒன்றுத்துக்காக போயிடும். ஸ்ப்ரே பண்ணேன் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி மேலே கார்ட்போர்டு போட்டேன். கார்ட்போர்டு மேலே திரும்பி ஸ்ப்ரே பண்ணேன். திரும்பி கார்ட்போர்டு மேலே பேப்பர் போட்டேன். பேப்பர் மேலே திரும்பி ஸ்ப்ரே பண்ணேன். ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு கூண்டு ஃபுல்லாக, அதாவது புறா நிற்கிற இடம், புறா உட்காந்துருக்க இடம், ப்ரீடிங் கேஜி மேலே, அதாவது இந்த இடத்துல எல்லா இடமே ஃபுல்லாக பின்னால் ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். நான் கட்டைங்களில் தவிர்த்து மீது எல்லா இடத்துலையும் நான் பின்னால் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். கூண்டுக்கு வெளியேயுமே ஓரளவுக்கு இந்த ட்ராப் டோரு இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சக்கமா மிச்சம் இருந்த பின்னால் தான் நான் என்ன செஞ்சேன்னா கூண்டை சுற்றி தெளித்து விட்டேன். என்னன்னா இப்போ வந்து நான் பின்னால் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கூண்டு வாசல் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கூண்டில் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்குமா மிச்சம் வந்து இவ்வளோன்று இருந்துச்சு எனக்கு பின்னாடி பாட்டிலில். அதை நான் ஃபுல்லாக தெளித்து விட்டேன். அப்புறமா வந்து அந்த பக்கெட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து பினாயில் அப்படியே ஒரு 20 ml பினாயில் எடுத்து டப்பாவில் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நிறைய, அதாவது தழும்ப வந்து மஞ்சள் பொடி அதில் போட்டு கூண்டை சுற்றி தெளித்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக மஞ்சளும் கலந்து தான் வரும். பினாயில் கூட சேர்ந்து ஃபுல்லாக தெளித்து விட்ருங்க. ஓரளவுக்கு வந்து அதில் கிருமியெல்லாம் செத்துரும். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு செய்யுங்க, க்ளீன் பண்ணாமல் செய்யாதீங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செய்யுங்க. இப்போ திறந்து விடாமல் புறாங்க வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இது எதுக்காக எனக்கு வந்து நான் செஞ்சேன்னா, என்னோடய சிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அம்மை போட்டுட்டு, அம்மைனா எல்லா சிக்ஸுக்குமே ஓரளவுக்கு வந்து நேற்று தண்ணியில் முக்கிய விடாமல் தான் பார்த்தேன், அம்மையாக இருந்தது. இப்போ அதுங்க எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சி முக்கியமாக பார்த்தேன். அம்மா இருந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால இங்கே பாருங்கள் புறாலாம் உள்ளே போயிட்டுருக்கு. க்ளீன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அதில் அப்டேட் காமிக்க. க்ளீன் பண்ணாமல் புறா உடம்புல நோய் இருந்து இல்லைனா வேறு ஏதாவது கிருமி இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு அழிஞ்சிரும். அதுக்காக நான் வந்து இப்படி செய்கிறேன். இதை நான் கிட்டத்தட்ட லாக்டவுனில் புறா வளர்க்கும்போது இதே மாதிரி செஞ்சேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்ச நாளாக அதை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறது, நோய் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் திரும்பி இப்போ செய்கிறேன். இப்போ வந்து புறா விரட்டி விட்டு உங்களுக்கு காமிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், நான் ஃபுல்லாக பேப்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் பின்னால் தெளித்து விட்டு தான் இப்போ உள்ளே விட்ருக்கேன். புறா உடம்புல இப்போ உள்ளே தெளித்து விட சிக்கு முட்டை இருக்க முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் தெளிச்சிட்டேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பின்னால் நான் தடிக்க தான் செய்யும். அது வந்து புறாங்களுக்கு அதனால் அடையில் உட்காராமல் வெளியே வந்து நிற்காமல் நாற்றமாக திரும்பி உட்காந்துக்க பிரச்சனை இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நான் முன்னால் ட்ரை பண்ணும்போது பிரச்சனை இருந்ததில்லை எனக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபேன்சி. முன்னால் வந்து ஹோமரு சாதா ஒரு சரி ஃபேன்சி மட்டும் வளர்த்தேன். அப்போவுமே எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. இப்போ நான் கருணை ஃபேன்சி ஹோமர் சாதா எல்லாத்தையும் வளர்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நோய் வந்தாலும் சரி வர்றதுக்கு முன்னாலும் சரி இது மாதிரி நான் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுவேன். வாரம் கூண்டை க்ளீன் பண்ணிடுவேன். மாதத்துக்கு ஒரு தடவை கூண்டுக்கு வெளியே ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி பின்னால் ஊற்றி மஞ்சத்து பொடியை போட்டு க்ளீன் பண்ணிடுவேன்.
மாதத்துக்கு ஒரு தடவை இது 2 வாரத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுவேன். இன்னும் 2 வாரம் ஒருத்தர் வந்து டெட்டாயில் மஞ்சப்பொடி பினாயில் எல்லாத்தையும் கலந்து ஃபுல்லாக தெளித்து விட்ருவேன். அப்புறமா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஃபுல்லாக தண்ணி அடித்து, அதாவது இந்த கூண்டுலேருந்து இந்த கட்டையிலேருந்து இந்த கட்டை இந்த சைஸ் வரையும் அந்த டேங்க்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன். அப்போனா தான் புறா கொஞ்சம் நோய் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் இருக்க வீடியோ நீங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால் இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாச்சுன்னு தெரியும் கொண்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் ப்ரீடிங் கேஜ் ஃபுல்லாகவே இன்னும் ரொம்ப இதாக தான் இருக்குது. அதை வந்து நான் சண்டே தான் க்ளீன் பண்ணுவேன். நான் இன்றைக்கி கீழே போய்ட்டு க்ளீன் பண்ணணும், வீட்டுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதனால நான் வந்து சண்டே தான் க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.